ப்ரிஸ் எல்லாம் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ரொம்ப நாளாக அந்த பொண்ணு வந்து அது என்னுடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஆறாத துயரமாகவே இருந்தது. ஏன்னா அதுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. நான் ஒரு நண்பராக இருந்தபடினாலே எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இந்த பொண்ணு ஏன் தன்னுடைய மனசை இப்படி கடினப்படுத்தியிருக்கு, அவங்க அப்பா அதை ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து கவலைப்பட்டது உண்டு. ஆனால் எனக்கு கூட அந்த கவலை இன்றைக்கி தான் மாறிச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி அதை கன்ஃபியூஸ் பண்ணிச்சது, அது ஒத்துக்கிச்சது. ரெண்டாவது அது வந்து கில்ட்டினஸ் அதுக்கு ஏற்பட்டது. அது அவர் மறிக்கிறதுக்குள்ளாக அது மாறி போயிடுச்சு அப்படின்றத, அதுதான் உண்மையிலே எனக்கு அவருடைய நண்பராக இருந்தது. இன்றைக்கி எனக்கு அது ஒரு வெகுமதியாக நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இதுலேருந்து ஒரு காரியத்தை கற்றுக்குறோம். 20 வருஷம் ஒரு அப்பா கூட ஒரு பொண்ணு பேசாமல் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுங்களா? எவ்வளவு சந்தோஷத்தை நம்ம இழந்திருப்போம், எவ்வளவு மகிழ்ச்சியை நம்ம இழந்திருப்போம், எவ்வளவு ப்ரிவிலேஜஸ் பாக்கியங்களெல்லாம் நம்ம இழந்திருப்போம். ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. என் பொண்ணு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் எங்கள் டைரக்டர் கேட்டார், உங்களுடைய ஹீரோ எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பொண்ணு எந்திரிச்சுன்னு சொல்லிச்சு, எனக்கு ஹீரோ எங்கள் அப்பா தான் அப்படின்னு. ஆனால் ஒரு பெண்களுக்கு வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. ஆனால் இந்த குடும்பத்தில் யோபு 20 ஆண்டுகள் அவருக்கு வந்து தன்னுடைய மகளுக்கும் அவருக்கும் இருந்த அந்த ஒரு கருத்து வேற்றுமையினால், கசப்பினால் அவர் எப்படி போய் லாஸ் ஆகிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சிநேகத்தை, ஒவ்வொருத்தரும் கூட இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம இனிமையாக மாற்றிக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், அவங்களால லாபம் நம்ம கம்மியாக இருக்கலாம். ஆனால் நம்ம கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், என் பிள்ளையாக இருக்கலாம், அது என்னுடைய மகனாக இருக்கலாம், என் மருமகளாக இருக்கலாம், என் பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், பார்சாலிட்டியே இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாம் நேசிக்க வேண்டும். அதை தான் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் யோபு கடைசி அதில் சமாதானத்தோடு போனார் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் உண்மையிலே ஆறுதல் அடைகிறேன். என்னுடைய சிறந்த நண்பர் அவர் எனக்கு இல்லை என்று சொன்னாலும் அவரிடத்துல நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, ஸ்தோத்திரம் அப்படிம்பார். அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னே அவர் சொல்லிகிட்டு இருப்பார். சில டைமில் அது இரிட்டேட்டாக கூட இருக்கும், எதுக்கு நீ எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் போடுறேன்னா அதுக்கும் ஸ்தோத்திரம் அப்படிம்பார். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவனை துதிக்கக்கூடிய ஒரு ஆத்மா இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக தொடர்ந்து நம்முடைய அன்பு ஆதரவை காட்டுவோம். ஜிம்முக்கும் பிரிஸுக்கும் நான் சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப ப்ரீசிஸாக இருக்கிறது அவங்க அம்மா, சரிங்களா? அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், இழந்து போன அந்த 20 ஆண்டு கால கசப்புகள் வந்து விடாதபடிக்கு அவர்களையும் ரொம்ப அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாடு கேட்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. நிறைய எல்லாரையும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சிலரை தவிர. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து எங்கள் அப்பாவை கனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். நான் பிறந்தப்பலேருந்து என்னை வளர்த்தவங்க, எங்கள் அப்பா கூடவே வேலை பார்த்தவங்க, கிருஷ்ணாயக் மாமா, சாம்வேல் மாமா, இமானுவேல் மாமா, ராமகிருஷ்ணா அங்கிள், பிரபு பாஸ்டர், எல்லோரும், கிரேசியத்தை, நகோமியத்தை, இவங்க எல்லோரும் வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவங்க. ஸோ நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. உங்களை பார்த்தது, அப்பா இறந்தப்போ வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரில, யார் வந்தீங்க எதுவுமே பார்க்கல. ஸோ நான் சில விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அப்போது ஓகே, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருந்த உறவை பற்றி. நாங்கள் பேசினதில்லை. எங்கள் அப்பா கிட்டே வந்து நான் வந்து ஒரு 20 வருஷமாக நான் பேசலை. ஒரு லாஸ்ட்டு இறக்குறதுக்கு ஒரு 2 வாட்டி அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போ வந்து நல்லாகி வந்துட்டாங்க. நான் அந்த 2 வாட்டி அட்மிட் ஆகிருந்தப்போ கூட நான் வந்து வருத்தப்படவே இல்லை, நல்லாயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் 3ஆவது வாட்டி வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வருஷத்தில் வந்து கடைசியில் வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன், நான் பேசாமல் இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் முதல்ல வந்து எங்கள் அப்பாவை வந்து நேருக்கு நேராக இப்படி பார்க்குறேன், முகத்தை ஏறெடுத்து இப்படி பார்க்குறதே 2 வருஷமாக தான் பார்க்குறேன் கடைசியில். அப்போது வந்து ஒரு மன்னிச்சிட்டேன், மன்னிக்க முடிஞ்சிருச்சுங்கிறதே நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், என் கோவம்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது. அது நான் ஒரு தாயாகும்போது, நான் ஒரு குடும்பத்தில் எனக்கு பிள்ளைங்க பிறக்கும்போது அப்போ தான் வந்து எனக்கு புரிய வந்துச்சு பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது.
அப்போது கடைசியாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி நீ சொல்லணும் அப்படின்னு என்ன சொன்னாங்க. நீ மன்னிச்சிட்டேங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி ஃபோன் பண்ணி, டாடி உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை, நான் மன்னிச்சிட்டேன், நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சில காரியத்தெல்லாம் சொன்னேன், எதனால் நான் கோவமாக இருந்தேன் அப்பா, அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னப்போ எங்கள் அப்பா வந்து இல்லை எனக்கு எந்த கோவமும் இல்லை உன் மேலே அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அது நடந்து ஒரு 3 மாதம் கழித்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் வந்து தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பெட்ஸி கிட்ட என் குட்டி பாப்பா கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. என்கிட்டயும் பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த 3 மாதம் மட்டும்தான் நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் பேசினதே. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எங்கள் அப்பாவை பற்றி சொல்லியிருக்கணும். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து எங்கள் அப்பாவை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2-3 நாள் எங்கள் சித்தப்பா கூடயே இருந்து எங்கள் அப்பா வந்து எப்படி வளர்ந்தாங்க, என்ன சாட்சி, அதெல்லாம் எங்கள் அப்பாவை பற்றி மற்றவங்க சொல்லி தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சில விஷயம் வந்து நான் அதிலேருந்து ஷேர் பண்ணுறேன். சில விஷயங்கள் எனக்கும் தெரியும், சிலது நான் கேட்டது. முதல் விஷயம் வந்து ஆண்டவரோட நாமம் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு வைராக்கியம். அது வந்து அவங்கக்கிட்டேருந்து தான் எனக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரோட வேறு எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. இந்துவிலேருந்து வந்தாங்க. அவங்க அம்மாவை ரட்சிக்கப்பட வச்சுட்டாங்க. அவங்க தம்பியை ரட்சிப்புகளை நடத்திட்டாங்க. அவங்க தம்பி குடும்பம் எல்லாருமே இப்போது வந்து கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. அவங்க பிறந்து வளர்ந்த ஊரில் ஒரு சபை இருக்குது. அது வந்து எங்கள் அப்பாவோட தம்பியே கட்டி கொடுத்த சபை. ஸோ இத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்திட்டாங்க. அதே மாதிரி நானும் எங்கள் அண்ணனும் பார்த்து வளர்ந்தது வந்து ஆண்டவர், ஜெபம், பைபிள் இதுதான். இது மட்டுமே எங்கள் அப்பா வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்தது. வேறு எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப விடிய காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. டெய்லி விடிய காலையில் எழுந்திரிச்சு அந்த ரேடியோவில் வச்சு அகஸ்டின் ஜெபக்குமார் பிரசங்கத்தை போட்டு நாங்கள் விரும்பலனாலும் கேட்கணும் அப்படின்னு கேட்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து ஆண்டவரோட வார்த்தைகள் வந்து காலையிலேயே கேட்டிருக்கோம் நாங்கள் அதிகாலையில். ரொம்ப பைபிள் படிப்பாங்க. எனக்கு பெரிய பைபிள் வேணும்னு சொல்லி பைபிள் கலெக்ட் பண்ணுவாங்க. பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க ஆண்டவரோட வார்த்தை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து 2 பழக்கம். கடனே வாங்க மாட்டாங்க எங்கள் அப்பா. கடன் வாங்கி எதுவுமே பண்ண மாட்டாங்க. பணத்துக்கு பின்னாடி போக மாட்டாங்க. ரொம்ப தாழ்மையான வாழ்க்கை. கடைசியில் வந்து எங்கள் அப்பா கபர்டில் இருந்தது ஃபுல்லாகவே ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட், இது மட்டும்தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கணும், நிறைய கலர் ட்ரெஸ்லாம் போட்ட நாள்லாம் உண்டு. ஆனால் கடைசியில் வந்து வெறும் ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும்தான் போடுவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒருத்தவங்களோட பிரசங்கத்தை 1 வாட்டி 2 வாட்டி கேட்டுட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க, இது தப்பான உபதேசம் பிரிசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது தப்பான போதனை, இதை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு க்ளீனாக சொல்லிடுவாங்க. 1 வாட்டி 2 வாட்டி கேட்டாலே அந்த சத்தியம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், எது சத்தியம் எது தப்பான போதனை அப்படிங்கிறது. அப்புறம் ஐ திங்க் 15 வருஷத்துக்கு மேலே இயேசு நம்மோட சபையில் வராங்களா பாஸ்டர்? எத்தனை வருஷம்னு தெரியல. ரொம்ப வருஷமாக ஒரே சபையில் உண்மையாக போயிட்டு இருந்தாங்க. வேறு எந்த இதுக்கும் போக மாட்டாங்க. எங்களையும் வாங்கன்னு வற்புறுத்தினாங்க. ஒரே சபையில் உண்மையாக போயிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்க ஊழியத்துனா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட என்னை கொண்டு போய் விடுங்க, அங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து எங்கள் அப்பா வந்து யார் மேலேயுமே வெறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. கோவம் இருக்கும், ஆனால் வெறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. அது நடந்துதா, அப்படி ஒரு விஷயம் நடந்துதாங்கிற மாதிரி பேசுவாங்க. எங்களுக்கெலாம் கோவம் இருக்கும், ஆனால் எங்கள் அப்பா கோவமாகவே பேச மாட்டாங்க அவங்க யாருக்கிட்டேயுமே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள். சில ஞாபகங்கள் எது எனக்கு அப்படின்னா, எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. பாகலூர்லேருந்து ஒசூர் வரைக்கும் வண்டியில் கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து மாற்றிக்குவாங்க. நீ பின்னாடி போயிரு, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி சீட்டில் போயிடுவாங்க. அது மாதிரி நான் இங்கிலீஷ் பேசுகிறது வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பேசுகிறா பாரு அப்படின்வாங்க நான் இங்கிலீஷ் பேசினா. அப்புறம் பாப்பாவை வந்து ரொம்ப பிடிக்கும். கடைசியில் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி அவகிட்ட பேசினாங்க ஃபோன் பண்ணி. ஸோ
அந்த கடைசி வாரம் வந்து வியாழக்கிழமை அட்மிட் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை நான் வந்தேன். வெள்ளிக்கிழமை என் பேர் சொன்னாங்க. சனிக்கிழமை போனப்போ பேச்சு வரல, பேச்சு நின்றுருச்சு. ஜோம் பண்ணீங்களா டாடி, இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா கடைசியாக சொன்ன வார்த்தை வந்து ஆண்டவரே அப்படின்னு கத்துனாங்க. அந்த ஐசியூவில் இருந்தவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. நைட்டு ஃபுல்லாக பேசலம்மா அவர் அப்படின்னாங்க. அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை ஆண்டவரே அப்படின்னு கத்துனாங்க. அதோடு எங்கள் அப்பாவுக்கு வந்து பேச்சு போயிடுச்சு. நான் வந்து ஃபேமிலி குரூப்பில் வந்து இந்த மெசேஜ் கூட போட்டிருக்கேன். நான் டேடிகிட்ட பேசிட்டு வந்தேன். டேடி இப்போ வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மெசேஜ் கூட போட்டிருக்கேன். அதுதான் எங்கள் அப்பா கடைசியாக சொன்ன வார்த்தை. டேடியோட மரணம் வந்து 2 பேர் மூலமாக ஆண்டவர் முன்னாடியே பேசினார். ஒரு எங்கள் ஃபெலோஷிப்பில் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அதாவது உங்கள் வீட்டில் இவ பாப்பா வளர்றதை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. உங்கள் என் ஃபேமிலிலையும் ஸ்டீஃபன் ஃபேமிலிலையும் பேசும்போது. அதுக்கப்புறம் அந்த இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் எபியன் ஒய்ஃப் மூலமாக சொன்னாங்க, ஒரு வெள்ளை குதிரை வந்திருக்கு, இட் இஸ் டைம் நவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னாங்க, நேரம் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அந்த இது முடிஞ்சு நாங்கள் யதார்த்தமாக அவள் பர்த்டேக்காக வந்து நாங்கள் ஒரு சிஎஸ் கிராண்டன் ரிசார்ட்டுக்கு போனோம். அப்போ எல்லோரும் வந்திருந்தோம் ஃபேமிலியிலேருந்து. அப்போ வந்து கரெக்டாக எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பா மட்டும்தான் வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. கடைசியாக நாங்கள் எடுத்தது ஒரே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ தான் நான் எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கேன். எல்லோரும் கிளம்பும்போது அண்ணன் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாங்க. அது வந்து இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம், நிறைய உணர்ந்தது வந்து எங்கள் அப்பாவை வந்து நான் ஒரு வேளை நான் கனம் பண்ணலைனாலும் ஆண்டவர் வந்து ரொம்ப மகிமையாக அனுப்பி வச்சார். அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்தது, அப்புறம் அந்த மரண டைமில் வந்து எல்லா பாஸ்டர்ஸும் வந்தது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த புதைக்கிறப்போ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணி நிறைய பேர் வந்தது. ரொம்ப மகிமையான மரணம், ரொம்ப கனமாக ஆண்டவர் வந்து கனப்படுத்தினார் அப்படிங்கிறத நான் வந்து அந்த மரணத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிறைய மாற்றங்கள் என்னோடய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய பேர்கிட்ட வந்து கசப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து பேசி மனுஷங்க வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வாலண்டியராக வந்து நான் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா விஷயத்தில் வந்து 20 வருஷம் அப்படி இருந்த எனக்கு கசப்பு வந்து ஒரே ஒரு காரணம், பணம். சம்பாதிக்கலை அப்படிங்கிறதுனால ஒருத்தரை வந்து நான் இவ்வளோ வெறுக்கலாமா அப்படிங்கிறது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி. அப்போ நான் பணத்தை மதிச்சேனா இல்லை எங்கள் அப்பாவை மதிச்சேனா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வி, குற்ற உணர்வு. ஆனால் அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. எபிஎன்னு அப்புறம் நான் ஒரு வைவாமில் வந்து பைபிள் டிடிஎஸ்ன்னு ஒரு கோர்ஸ் படித்தேன். அந்த ப்ராசஸ்லேயும் வந்து என்னை அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது, மனுஷங்க தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் எங்கள் அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது. அந்த ஒரு விஷயத்தினால நான் அவங்கள வந்து வேறு எந்த கெட்ட குணமும் கிடையாது எங்கள் அப்பா கிட்ட. ஆக்சுவலாக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனம், ரொம்ப உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைங்களுக்கு செய்யணும். அந்த விஷயத்தில் ஐ அக்ரி. ஒரு நல்ல அப்பாவாவோ நல்ல கணவனாவோ இருந்தாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் வேறு எந்த தப்பான விஷயமோ, குடிக்கிற பழக்கமோ இல்லை பொய்யே பேச மாட்டாங்க, பொய் சொல்கிறதோ வேறு பெண்கள் பின்னாடி போகிறது, இந்த எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் குடும்பம் ஆண்டவர் இப்படின்னு மட்டும்தான் இருந்தவங்க. ஸோ அந்த வெறுப்புக்கு அவ்வளோ அப்படின்னா அவங்க வந்து அப்பாவாக இல்லைன்னா நான் வந்து சரியான பொண்ணாகவும் இல்லை அப்படிங்கிறதையும் ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தினார். நான் வந்து பொண்ணாக இருந்திருக்கலாமே, நல்ல பொண்ணாக இருந்திருக்கலாமே, பேசியிருக்கலாமே, செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் சாட்சியாக சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லார் மூலமாகவும் வந்து டேடி வந்து எப்படி ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியுது. இவ்வளோ வருஷமாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க அப்படின்னா டேடியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அப்பா இல்லாத பிள்ளைங்க, அப்புறம் இந்த புரோக்கன் ஃபேமிலிஸ், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்களை குறித்த பாரம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் நிறையவாச்சு. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்கும்போது நான் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதில் வந்து ஆண்டவர் வந்து வழி நடத்துகிறாரு.
அதனால் ரொம்ப நன்றி இங்கே வந்தவங்க எல்லாருக்கும். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்கள் அண்ணனுக்கு 2 பிள்ளைங்க. எங்கள் அம்மாக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும். அப்புறம் எங்கள் அப்பாவோட தங்கச்சிங்கெல்லாம் வந்திருக்காங்க. 3 தங்கச்சி எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பாவோட தம்பி ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. எங்கள் அப்பாவோட அண்ணனும் 3 தங்கச்சியும் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஸோ அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்து அவங்கெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதே ஜெபம் தான் நாங்களும் வாஞ்சிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார்